வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சக்கரை பொங்கல், அப்புறம் வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு, வாழைக்காய் பொடி போட்ட கறி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து நான் வந்து 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் பாசிப்பருப்பையும் நல்லா லைட்டாக ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அரிசியோடு அதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் வேக வைக்க போகிறோம். 1 கப்பு அரிசிக்கு வந்து 4 கப்பு தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். முதல்ல வந்து பொங்கலுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துப்போம். இந்த பக்கம் வந்து சக்கரை பொங்கலுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, சாதம் வந்து வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன். நம்ம வந்து வாழைக்காய் பொடி போட்ட கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரே 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம ஒரு ட்ராப் தான், டீஸ்பூன் கூட கிடையாது. எதுக்குன்னா பெருங்காயம் சேர்க்க போகிறோம். அது கொஞ்சம் பொரியறதுக்காக பெருங்காயம். அப்புறம் வரமிளகா வறுக்கும்போது நெடி எடுக்காமல் இருக்கிறதுக்காக வரமிளகா சேர்க்கிறோம். சாரி, எண்ணெயில் வரமிளகா சேர்க்கிறோம். ஒரு டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இது லைட்டாக வறுபடட்டும். வறுபட்டுருது. வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இந்த தேங்காய் வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அதோட சூடே போதும். இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். வாழைக்காய் கறிக்கு கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி, வாழைக்காய் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். வாழைக்காயும் சேர்த்துருவோம். நம்ம வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். வாழைக்காய் வேகட்டும். இப்போ வாழைக்காய் வேகத்துக்குள்ள இது வந்து ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் நம்ம விட்டுருவோம். சாதம் வந்து வெந்து ரெடியா இருக்கு. சக்கரை பொங்கலுக்கு மோர் குழம்புக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, மோர் கடைஞ்சி ரெடியா வச்சிருக்கேன். என்னென்ன அரைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி ரெடியா இருக்கு. இதுல வந்து 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி, 1/2 டீஸ்பூன் சீரகம் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வாழைக்காய் பொடி போட்ட கறி தானே பண்ண போறோம். ஸோ அதுக்கு வறுத்ததெல்லாம் நல்லா ஆறெடுத்து அரைச்சாச்சு. வாழைக்காய் பொடி போட்ட கறிக்கு பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மிக்சி ஜார்லேயே வந்து மோர் குழம்புக்கும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இதே மிக்சி ஜார்லேயே வந்து ஊற வச்ச துவரம்பருப்பு, தனியா, அரிசி, சீரகம் சேர்த்துடலாம். இது கூடவே தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம். மோர் குழம்புக்கும் வந்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ இங்கே தயிர் வந்து ரெடியாக இருக்கு. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸி ஜார் அலம்பி ரெடியாக வச்சுருக்கோம், அதையும் விட்டுடலாம். நம்ம இதை நுரைச்சி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம்
வாழைக்காயை ஒரு கலரை கலந்துக்கலாம். பாருங்க, வாழைக்காய் வந்து நல்லா வெந்தெடுத்து நம்ம வந்து இந்த பொடி பண்ணி வச்சிருக்கிற பொடியை சேர்த்துடலாம். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மள வாழைக்காய் பொடி போட்ட கறி வந்து ரெடி ஆயிடுது. இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்க, இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அந்த பக்கம் வந்து மோர் குழம்பு இன்னும் பொங்கலை. இப்போ வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு சக்கரை பொங்கலுக்கு. நம்ம வந்து சாதத்தை மசிச்சுடலாம். நல்லா மசிச்சுப்போம். பாருங்க, சாதம் வந்து நல்லா குழைவா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து வெள்ளை கரைசல் விடும்போது வந்து நெத்து ஆகாது. இல்லைன்னா வந்து விரைச்சா மாதிரி நிற்கும் இல்லையா, அது மாதிரி இல்லாம இருக்கும். அதனால சாதத்தை நல்லா குழைவா வேக வச்சுக்கோங்க. நல்லா அப்படி மசிச்சு விட்டுறணும். பாருங்க, இந்த பக்கம் வந்து மோர் குழம்பு வந்து பொங்கிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் வாழைக்காயும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இதே கடாயிலேயே நம்ம வந்து வெண்டைக்காயை வதக்கி மோர் குழம்புக்கு சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். மோர் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். அப்புறம் எப்பயும் போல் பச்சை தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன். அவ்வளோதான். ஆமாம், மோர் குழம்பு மேலே வெறும் கடுகு மட்டும் தான் தாளிக்க போகிறோம். கடுகு, கருவேப்பிலை. வெண்டைக்காய் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் வெண்டைக்காயை வதக்கி சேர்த்துடலாம். கடுகு, கருவேப்பிலையும் வெண்டைக்காயும் சேர்த்துருவோம். வெண்டைக்காய் வதங்கட்டும். இப்போ வந்து பொங்கலுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ள இப்போ நல்லா மசிச்சுட்டோமா. நான் வந்து 1 கப்பு அரிசிக்கு வந்து ஒரு 2.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து வெள்ளை கரைசலை நம்ம சேர்த்துடலாம். இப்போ அடுப்பில் வச்சு கலரலாங்க. வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். அதுக்குள்ள இங்க வந்து பச்சை கற்பூரம் வந்து 1 பிஞ்சு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. சும்மா ஒரே 1 பிஞ்சு. அப்புறம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, வெண்டைக்காய் வந்து வதங்கியாச்சு. அதை நம்ம வந்து மோர் குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. இதுக்கப்புறம் வந்து லைட்டாக வேணும்னா சூடு பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதிக்க தான் இருக்கு மோர் குழம்பு. அதனால வந்து அது அப்படியே சரியாயிடும். பாருங்க, மூடி வச்சிடலாம். பாருங்க, வெள்ளை கரைசல் சேர்த்து நல்லா சேர்ந்து நல்லா வந்துருக்கு பாருங்க. இப்போ வந்து மேலாக ஃபர்ஸ்ட் நெய் விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம். அதாவது முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துருவோம். நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துருவோம். முந்திரி பருப்பு வறுபட்டு சேர்த்துடலாம். அவ்வளோதான். நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆயிட்டு. ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் மோர் குழம்பு, வாழைக்காய் பொடி போட்ட கறி, அப்புறம் சக்கரை பொங்கல். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வாழைக்காய் பொடி போட்ட கறி இந்த மாதிரி பொடி வறுக்கல, நம்ம பொடி வறுத்து வச்சிருப்போம். ஸோ இந்த காம்பினேஷனில் வறுக்கல அப்படின்னா டெஃபினட்டாக வறுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்ல டேஸ்டாக இருக்கும். அடை தான் வாக்க போகிறோம். அதுக்கு ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு வந்து அரிசி, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு. இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து காரத்துக்கு வரமிளகா நான் ஒரு 6-7 வரமிளகா சேர்த்துருக்கேன். ஸோ காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேன். பருப்பையும் சேர்த்துடலாம்.
கொஞ்சம் பருப்பு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு பேலன்ஸ் சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு. நம்ம வந்து வரமிளகா, உப்பு, பெருங்காயம், அப்புறம் அரிசி பருப்பு ஊற வச்சதெல்லாம் சேர்த்து சும்மா கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டோமா. இங்கே பாருங்கள் ஒரு ஓட்டு ஓட்டின்ட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆமாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். அரிசி வந்து நான் வந்து பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் எந்த அரிசி, புழுங்க அரிசி எடுத்துக்கலாம், பச்சரிசி எடுத்துக்கலாம், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க குறைன்னு அரைச்சிட்டோம். இப்போ தேங்காயும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நம்ம நீங்கள் வேணும்னா வந்து இந்த மாவில் வந்து வெங்காயம், பூண்டு அதெல்லாம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, ஒன்லி தேங்காய் மட்டும்தான். அதனால தேங்காவை போட்டு லாஸ்ட்டாக ஒரு ஓட்டு எல்லாத்துலேயும் சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி, அவ்வளோதான். தேங்காய் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தோசை கல் வச்சுருக்கோம் அடுப்பில், அதுவும் வந்து காஞ்சிருக்கு. கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் தேங்காவை வந்து ஒரு ஓட்டு ஓட்டியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடை வாக்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். அடை வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அடை வந்து ரெடி ஆயிடுது. நான் அளவு வந்து இன்னொரு வாட்டி சொல்றேன். நான் 1 கப்பு அரிசி, நீங்க பச்சரிசி இல்ல புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப்பு அரிசி, அதுக்கு வந்து 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்தே நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 2-3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் அரைச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து வெங்காயம், பூண்டெல்லாம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி அப்படி கூட நம்ம வந்து அடை வாக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அவியல் நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா வெண்ணெய், இல்லைன்னா வெல்லம், அப்படி இல்லைன்னா மிளகாப்பொடி நல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து எது வேணாலும் தொட்டுட்டு சாப்பிடலாம். இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.